தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஆளும் கட்சி தோற்கடித்து மீண்டும் ஆட்சி அரியணையை பிடிக்கிறார் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு. மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திர மாநிலத்தில் தனி பெரும்பான்மையுடன் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. 175 தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவையில் 133 இடங்களை அந்த கட்சி கைப்பற்றியுள்ளது. ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. கடந்த முறை 125 இடங்களை பிடித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இம்முறை வெறும் 13 இடங்களை மட்டுமே பிடித்துள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணி கட்சிகளாக நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும் மற்றொரு கூட்டணி கட்சியான பாஜக 8 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வருகிற ஜூன் 9ஆம் தேதியன்று முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார். ஆந்திர சட்டப்பேரவையில் சில மாதங்களுக்கு முன் அவமானப்படுத்தப்பட்ட போது கண்ணீருடன் வெளியேறிய சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வராகத்தான் சட்டப்பேரவைக்குள் நுழைவேன் என சபதமிட்டு வெளியேறினார். அதை நிறைவேற்றும் வகையில் அசூர வெற்றியுடன் மீண்டும் முதல்வராக சட்டப்பேரவைக்குள் சந்திரபாபு நாயுடு அடியெடுத்து வைக்க உள்ளார். ஆந்திராவின் புதிய தலைநகரான அமராவதி நகரில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானா மற்றும் ஆந்திரா இரு மாநிலங்களுக்கும் பொது தலைநகராக ஹைதராபாத் இருந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதிக்கு பிறகு ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகராக மட்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆந்திராவில் 3 தலைநகரங்கள் அறிமுகப்படுத்துவதில் ஜெகன்மோகன் ரெட்டி பிடிவாதம் காட்டி வந்தார். ஆனால் ஆரம்பம் முதலே ஆந்திராவின் தலைநகராக அமராவதி செயல்படும் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்த நிலையில் அந்த நகரிலேயே பதவியேற்பு நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியின் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உங்கள் தலைமையில் ஆந்திர மாநிலம் வளமும் முன்னேற்றமும் பெறட்டும் என்றும் ஆந்திர மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் வெற்றி பெற்றுள்ளார். பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வங்கா கீதாவை விட 70,354 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து அவருடைய வீட்டின் முன் ரசிகர்கள் கூடி வெற்றியை கொண்டாடினர். ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் கட்சியை முந்தி அதிரடி காட்டியிருக்கிறது நடிகர் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சி. ஆந்திராவில் உள்ள பிட்டாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் துணை முதலமைச்சர் கீதா விஸ்வநாத்தை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் முதல் முறையாக ஆந்திர சட்டமன்றத்திற்குள் அவர் காலடி எடுத்து வைக்க உள்ளார். தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பவன் கல்யாணின் ஜனசேனா போட்டியிட்ட 21 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. 175 தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெறும் 13 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் ஆந்திராவின் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெறுவாரா பவன் கல்யாண் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அமைச்சர்கள் பலரும் தோல்வியடைந்துள்ளனர். நகரில் தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றியை எதிர்பார்த்த அமைச்சரும் நடிகையுமான ரோஜா தோல்வியடைந்துள்ளார். கடந்த 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நகரி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த நடிகை ரோஜா சொந்த கட்சியினரின் எதிர்ப்பிற்கும் மக்களின் அதிருப்திக்கும் அதிகம் ஆளான நிலையில் தெலுங்கு தேசம் வேட்பாளர் காளிபானு பிரகாஷை விட மிக குறைவான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். ஒடிசாவில் தொடர்ந்து 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்து வந்த பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக்கின் 24 ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது பாஜக. 147 தொகுதிகளை கொண்ட ஒடிசா சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 74 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் அங்கு பாஜக தற்போது 79 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜு ஜனதா தளம் 50 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும், சுயேட்சை வேட்பாளர் 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. இதில் நவீன் பட்நாயக்கின் அமைச்சரவையில் இடம்பெற்ற 8 அமைச்சர்கள் தோல்வியடைந்துள்ளனர். முதல்வர் நவீன் பட்நாயக் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் ஹிஞ்சிலி மற்றும் காந்த் பாஞ்சி ஆகிய 2 தொகுதிகளிலும் 3000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே அவர் முன்னிலையில் உள்ளார். கடந்த 2000ஆவது ஆண்டு முதல் தொடர்ந்து 5 முறை முதல்வராக இருந்து வந்த நவீன் பட்நாயக்கின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்தி ஆட்சியை பிடித்துள்ள பாஜக அங்கு முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் ஒடிசாவின் புதிய முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு காரணம் இம்முறை முதல்வர் வேட்பாளர் முகமின்றி பாஜக தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா பிஜு ஜனதா தளத்தில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து
தற்போது பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக இருக்கும் பைஜயந்த் ஜெய் பாண்டா அல்லது எம்பி ஜூவல் ஓரம் ஆகிய 4 பேரில் ஒருவருக்கு முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நவீன் பட்நாயக்கின் வலது காரணமாக அறியப்பட்ட VK பாண்டியனின் அரசியல் வருகை கடுமையாக விமர்சித்து பிஜு ஜனதா தளத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தியதில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பங்கு பெரிது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.